கவுண்டம்பாளையம் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆஸ்கர் கிடைச்சிருமா சார்? ஆஸ்கர் கிடைக்குதோ இல்லையோங்க, ஒரு மன நிறைவு கிடைக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஏன்னா இப்போ ஆஸ்கர் வாங்கின ஏஆர் ரஹ்மான் சொல்றாரு, நான் ரெண்டுத்தையும் மாமா பரணில போட்டேன் அப்படின்னு. அப்போ ஆஸ்கர் வந்து பெரிய அங்கீகாரம். நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? ரஞ்சித்தோட படம் இருக்கு இல்லையா? எந்த ரஞ்சித்? அட்டகத்தி சொல்றீங்களா? அட்டகத்தியா? அட்டகத்தியோட இது பெட்டர் கத்தி. இது ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் படம் தான் நீங்க கம்பேர் பண்ணணும். பா ரஞ்சித் பண்ண அட்டகத்தியும் இந்த ரஞ்சித் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. முறையா டைரக்ட் பண்ண படம் அட்டகத்தியோட பெட்டர். ஒரு நேர்த்தி இருந்தது, கதை சுவாரஸ்யமா இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு டைரக்டரா அவரை பார்த்தேன். ஒரு டைரக்டரா இவர் என்னதான் பண்ணியிருக்காருன்னு. அப்புறம் சமுதாயம் ஃபர்ஸ்ட் டைரக்டரா பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் வரைக்கும் அப்படியே போகுது. ஒன்றும் பெரிய புத்திசாலித்தனமோ பெரிய இதெல்லாம் இல்லை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இன்ட்ரோலில் நல்ல ட்விஸ்ட் ஒன்று வச்சிட்டாரு. கதையில் இன்ட்ரோல் கிட்ட ஒரு நல்ல ட்விஸ்ட். அது சினிமாவுக்காகவே சரியான ட்விஸ்ட். எங்க வீரா கூட நான் ஓடி போறது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவனை கொன்றுவாங்களோன்னு கூட ஓடி போறதா எங்க வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. தீயா இருக்கு படம். ஒரு விஜய் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ, ஒரு தியேட்டரில் நம்ம பார்க்கும்போது ஒரு பரபரன்னு இருக்கும்ல. இப்போ கில்லி பார்த்தீங்கன்னா, கில்லியை வந்து த்ரிஷாவை தூக்கிட்டு வந்ததுலேருந்து படம் டேக் ஆஃப்ல இருக்கும்ல, அதே மனநிலை இந்த படத்தில் இருந்தது. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்ன காரணம்னா, ஒரு அழகான பெண். அந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் வந்து அந்த படத்தோட நாயகி ஹீரோயின் நல்லா இருக்கு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அந்த படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு திரைக்கதை. ஏன் அறிவிக்கலாம் துபாயில சேக்கைக்கு கீழே பெட்ரோல் கிணறுக்கு பிளான் போறவளை பாத்துருந்தேன்னு வச்சுக்க, இன்னொரு கோடி சொன்னா இருப்படா. இந்த மாதிரி இந்த மாதிரிடா ஒரு